அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் இஷ்டோபதேசம் என்ற நூலிலே ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதர் அவர்கள் கூறுகின்ற ஆகம கருத்துக்களை நாம் தொடர்ந்து பயின்று வருகிறோம். அந்த நூலினுடைய 6வது காதை நமக்கு என்ன கூறுகிறது என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். 6வது காதையிலே வாசனா மாத்திரமே வைதத் சுகம் துக்கஞ்ச தேஹினாம் ததாஹி உத்வஜேத்யதே போகா ரோகா இவாபதி. அதாவது உயிர்களுக்கு ஏற்படுகின்ற சுகம் துக்கம், அதாவது இன்பம் துன்பம், இவை கற்பனையானவை என்று இந்த காதையிலே நமக்கு கூறுகிறார். அதாவது சுகம், ஒரு உயிருக்கு சுகம் துக்கம் கிடையாது, ஆன்மாவுக்கு கிடையாது. அப்போ அந்த ஆன்மா சுகப்படுகிறது துக்கப்படுகிறது என்று சொல்வது வெறும் பிரம்மை என்று இந்த காதையிலே நமக்கு அதனை கூறுகிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? இன்பம் துன்பம் என்பது நமக்கு ஏற்படுகின்ற அந்த உணர்வு தான். மனிதனாக பிறந்தாலும் கூட விலங்குகள் எதில் இருந்தாலும் இன்பம் அல்லது துன்பம், இந்த இரண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் நுகர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு நேரம் இன்பம் இருக்குது, அதற்கு அடுத்து சில சமயத்தில் துன்பமும் நிகழ்கிறது. ரெண்டும் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்தோம்னா அது மிக அரிது. அப்போ அந்த ரெண்டும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த நிலையிலே இது எல்லாமே ஒரு பிரம்மை என்று நமக்கு ஆச்சாரிய பெருமான் கூறுவதனை நாம் ஆகம நூல்களின் வழியாக அறிந்து கொள்ளலாம். இப்போ நமக்கு பிறவி உயிர்களின் இன்ப துன்பங்கள் வெறும் கற்பனை அல்லது பிரம்மை ஆகும். இன்பத்துக்கு காரணமானவை என நினைக்கப்படும் அனைத்தும் நோய்களைப் போல நிம்மதியை குலைக்கக்கூடியவையே என்று இதிலே கூறுகிறார். இன்பம் என்று நாம் நினைக்கின்ற அந்த விஷயம் கூட துன்பம்தான். அதனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்றதுக்கான காரணத்தை இதிலே நமக்கு சொல்கிறார். இப்போ இந்த இன்பம் துன்பம் என்ற அந்த விஷயங்கள் உயிரினுடையது அல்ல, ஆன்மாவுடையது அல்ல, அவை நிலையானவையும் அல்ல. ஏனென்று சொன்னால் வினையினுடைய பலனை அனுபவித்தல்தான் இன்பமும் துன்பமும். வினை என்பது புற்களம், அது ஆன்மா அல்ல. ஆன்மாவுக்கும் உயிர் என்பது அதற்கு தனி பண்புகள் இருக்கின்றன. அஜீவன் வகையிலே வரக்கூடியது தான் புற்களம். வினை எல்லாமே புற்களம் என்று தான் நமக்கு நூல்கள் கூறுகின்றன. அப்போ ஒரு புற்களம் எப்படி ஒரு ஆன்மாவுக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ தந்துவிட முடியும்? தர முடியாது. அப்படி என்றால் இன்பமும் துன்பமும் உயிர் அனுபவிக்கிறதா இல்லையா என்ற கேள்வி நம்முள்ளால் எழுகிறது. விவகார நயத்திலே துன்பம் இன்பம் ஏற்படுகிறது. ஆனால் அது உயிரினுடைய செயல் அல்ல, வினைகளினுடைய செயல். அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு குறிப்பிடுகிறார். அந்த வித்தியாசத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் என்பது அதனுடைய தன்மை வேறு, வினை என்பது புற்களம், அதாவது உயிர் அல்லவை என்கின்ற அஜீவன் வகையிலே சேர்ந்தது. அது உயிருக்கு ஆன்மாவுக்கு எந்த விதமான இன்பம் துன்பத்தை கொடுக்க முடியாது. அதுதான் அவர் கூறுகின்ற இந்த கருத்து. இன்பம் துன்பம் இவை வேதனைய வினை என்று சொல்வார்கள். 8 வகையான வினைகள் இருக்கின்றன, நமக்கு தெரியும். அஷ்டகர்மம் என்று சொல்லக்கூடிய 8 வினைகள். அந்த 8 வினைகளிலே அகாதி வினையால் கூறப்படுவது வேதனையம். காதி வினை 4, அகாதி வினை 4. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த விஷயங்களை. அகாதி வினைகளில் ஒன்றாக வேதனீயமானது இருக்கிறது. அந்த வேதனையம் 2 வகைப்படும், சாதா வேதனையம் அசாதா வேதனையம் என்று. சாதா வேதனையம் என்பது இன்பம், அசாதா வேதனையம் என்பது துன்பம். இதை கூட மேரு மந்திர புராணத்திலே நமது வாமனாச்சாரியார் சொல்வார். இந்த வேதனைய வினையானது ஒரு கூரிய கத்தி மீது யானை நடப்பது போல,
அந்த எட்ஜில் அதை நாம் லாவகமாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது அந்த கால்களை அறுத்துவிடும் என்று நமக்கு அதில் கூறுவதை நம்ம பார்க்கலாம். அது போன்றது சாதா வேதனையமும் அசாதா வேதனையமும். இதில் நமக்கு அந்த அசாதா வேதனைய வினை ஏன் வருகிறது என்பது குறித்து தத்துவார்த்த சூத்திரத்திலே நமக்கு ஆச்சாரிய உமாசுவாமி அவர்கள் தெரிவிக்கிறார். அதாவது ஒவ்வொரு வினையும் 8 வினைகளும் அந்த உயிரோடு வந்து கலப்பதற்கு தனித்தனியான காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணத்தால் தான் அது வந்து சேருது. அது போன்ற அசாதா வேதனியம் அந்த வினையானது ஏன் வந்து சேருகிறது, ஒரு உயிரோடு வரும் காரணம் என்ன? அசாதா வேதனியம் என்றால் துன்பம், சாதா என்றால் இன்பம், அசாதா என்றால் துன்பம். அதற்கு என்ன காரணமாக சொல்கிறார் பாருங்கள். 220வது காதையில் துக்க சோக தாப ஆக்ராந்தன வத பரிதேவனான் யாத்ம பரோபயஸ்தானான் அசத் வேதஸ்ய அசத் வேதம், அதாவது அசாதா வேதனியம் என்று சொல்கின்ற அந்த துன்பம் ஏன் வருகிறது என்று சொன்னால், துக்கம் இந்த விஷயங்களையெல்லாம் தன் அனுபவித்தாலும் பிறருக்கு அதை விளைவித்தாலும் அதனால் அசாதா வேதனியம் நம் ஆன்மாவோடு வந்து சேரும். தான் அனுபவித்தாலும் சரி, அதை பிறருக்கு அனுபவிக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருந்தாலும் சரி, அசாதா வேதனைய வினை வந்து சேரும் என்று கூறுகிறது. என்னென்ன பாருங்கள். துக்கம் உடல் உபாதைகளில் உண்டாவது. உடல் நமக்கு உபாதை இருந்தால், ஜுரம் வந்தால், அடிபட்டால், நமக்கு ஏதாவது ஒரு உபாதையானது ஏற்பட்டால் அதனால் நமக்கு வருவது துக்கம். சோகம் என்பது நாம் விரும்பிய பொருள் நம்மை விட்டு நீங்கி விடுவதால், அது வியோகம் என்று சொல்வார்கள், நீங்கி விடுதல். அவ்வாறு நீங்கிவிட்டால் அப்போ வரக்கூடியது சோகம். நம்மிடம் அந்த சோகம் உருவாகும். பிறரிடமிருந்து அவர்கள் விரும்பிய பொருளை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு சோகம் உண்டாகும். தாபம் என்பது அவமானம் முதலிய மனவேதனை, மனசில் வேதனைப்படுவது. உதாரணத்துக்கு அவமானத்தை சொல்கிறார். அவமானம் ஏற்பட்டால் ஒருத்தருக்கு மனவேதனை உண்டாகுது, அதுதான் தாபம். அதை நாம் மற்றவர்களுக்கு ஏற்படுத்தினாலும் அது தாபம். ஆக்ரந்தனம் என்று சொன்னால் கதறி அழுதல். அதாவது ஒரு கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் அல்லது வேதனையை பொறுத்து கொள்ள முடியாமல் கதறி அழுதல் என்றால் மிகவும் விம்மி அழறது, மிகவும் துன்பப்பட்டு அழுதல். வதம் என்றால் பிராணன் நீங்குதல், ஏதாவது ஒரு உறுப்பு வந்து நீங்கி விடுதல், அதாவது அதை வெட்டி விடுறாங்க. நம்முடைய உடம்பில் அது ஏற்பட்டாலும் சரி, நாம் பிறருக்கு அதை ஏற்படுத்தினாலும் சரி, அது வதை செய்தல். கை காலில் விரலில் அல்லது முகத்தில் எங்கேயாவது கீரலில் அடிபடுறது, பிராணனை நீக்குதல் என்று சொன்னால் அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடியதை அங்ககீனம் ஏற்படுத்துதல், அது வதம் செய்தல் அல்லது வதை செய்தல். பரிதேவனம்னா அயலார் இறங்குமாறு அழுதல். சில பேர் அழும்போது மற்றவங்களாம் அவங்க மேலே இறக்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு துயரத்திலையும் துன்பத்திலையும் இருப்பார்கள். ஒரு ரொம்ப நெருக்கமானவர்கள் பிரிந்து விட்டால் அதனால் அந்த மாதிரியான ஒரு அழுகையானது ஏற்படும். அந்த மாதிரி இருப்பதை அயலார் இறங்குமாறு அழுதல். மற்றவங்களாம் ஐயோ பாவமே என்று நினைக்கிற வகையில் மிக அதிகமான வேதனையோடு அழுதல் பரிதேவனம் என்று கூறப்படும். இந்த செயல்களை தான் செய்தாலும் சரி, பிறருக்கு ஏற்படுத்தினாலும் அதனால் அசாதா வேதனைய வினையானது வரும். நமக்கு துக்கம் ஏற்பட்டால் அழுதால் அதனால் அசாதா வேதனை வரும் என்று நமக்கு ஆச்சாரியர் கூறுவதை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். துக்கம், சோகம், தாபம், ஆக்ராந்தனம், வதம், பரிவேதனம் போன்றவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். எந்த கஷ்டம் வந்தாலும் முனிவர்களுடைய நிலையில் சொல்லலாம். இதெல்லாம் இவற்றுக்கெல்லாம் உட்படாமல் நிலையாக நிற்கணும். அந்த மாதிரியான நிலையில் இல்லாமல் இருந்தால் நமக்கு இந்த அசாதா வேதனைய கர்மமானது வந்து கட்டுகிறது. அதே போல் சாதா வேதனியம் வருவதற்கு காரணம் என்ன? பூத விரத்ய அனுகம்பா தான சராக சம்யமாதி யோக சாந்தி
சௌச்சம் இதி சாத்வேதஸ்ய சாதா வேதனீயம், அது வருவதற்கான காரணம். பூத பிரத்ய அனுகம்பா. அனுகம்பானா அன்போடு இருத்தல், அது அனுகம்பா என்று கூறப்படும். பூத அனுகம்பானா பிராணிகளிடத்திலே அன்பாக இருத்தல், விலங்குகள் பட்சிகள் இவற்றோடு அன்பாக இருக்கிறது பூத அனுகம்பா. விரத அனுகம்பா என்று சொன்னால் விரதிகளிடம் அன்பாக இருத்தல், அதாவது அணுவிரதிகளிடம் அவர்கள் விரதம் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையானதை செய்கிறது, அந்த மாதிரி இல்லறத்திலே இருக்கக்கூடிய அணுவிரதிகளிடம் அன்பாக இருத்தலும், மகாவிரதிகளான முனிவர்கள் அவர்களோட அன்பாக இருத்தல். அன்பாக இருத்தல்னா அவங்க விரதம் நிறைவேறுவதற்கான அந்த சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்தி கொடுத்தல், அவர்களிடம் அந்த மாதிரி அன்பாக நடந்து கொள்ளுதல். அது ரெண்டு விதமான அன்பு சொல்கிறாங்க, பூத அணுகம்பா விரத அணுகம்பா என்று. தானம் என்பது தனக்கும் பிறருக்கும் நன்மை தருமாறு பொருள்களை கொடுத்தல். அதாவது நம்ம கொடுக்குற பொருள் நமக்கு நாமே சம்பாரிச்சதாக இருக்கணும், தீய வழியில் வந்ததாக இருக்கக்கூடாது. இருக்கிற பொருளை மனமோந்து கொடுக்க வேண்டும், அப்போ தான் நமக்கு நன்மை வரும், கொடுக்குறவங்களுக்கும் நன்மை வரும். கட்டாயத்தின் பேரெலாம் கொடுத்தா அதனால் புண்ணிய கர்மம் வருமானம், அதெல்லாம் கொஞ்சம் சந்தேகம்தான். அதே போல் கொடுக்குற பொருளும் பிறருக்கு நன்மை தரணும். அவங்களுக்கு தீய வழியில் செல்வதற்கான பணத்தை எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னா அதுவும் தானத்தில் வராது, நல் தானத்தில் இருக்காது. நம்ம கொடுக்குற பொருள் அவர்களுக்கு நல்ல வகையிலே பயன்பட வேண்டும், அவர்கள் அதை நல்ல வகையிலே கொண்டு. நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அதில் நம்ம கொடுக்குறத தவறான வழிக்கு பயன்படுத்துகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தன்னுடைய உடல்நலனுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதுக்கும் குடும்பத்துக்கு இன்னல் தரக்கூடிய விஷயங்களிலும் அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு கொடுக்குற தானமாக என்றால் நல்தானம் கிடையாது. அதுபோல் தனக்கும் நல்லதாக இருக்கணும், பிறருக்கும் அது பயன்படணும், அந்த மாதிரி நன்மை தருமான பொருள்களை கொடுத்தல் என்பதை தானம். யோகம் என்பது செயல்கள், அது நற்செயல்களாக இருக்க வேண்டும், நல்ல செயல்களாக இருத்தல். அதன் பிறகு பார்த்திங்கன்னா சராக சம்யம் ஆதி என்று அந்த வார்த்தை வருது. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், சராக சம்யம ஆதி. அப்போ சராக சம்யமம் முதலியவை என்று அர்த்தம். அப்போ இன்னும் சிலது இருக்குது, சராக சம்யமம் மட்டுமல்ல, வேறு விதமான சம்யமமும் அதிலே அடங்கியிருக்கிறது என்று இந்த வார்த்தையிலே நம்ம உரைநூல்கள் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா சம்யமம்னா புலனடக்கம் தெரியும், அடக்கத்தோடு இருத்தல், ஐம்புலன்களை அடக்கி வைத்தல் சம்யமம். சராக சம்யமம் என்றால் விருப்பத்தோடு கூடிய ஐம்புலன் அடக்கம். அதாவது நம்ம ஒரு புலனடக்கம் நம்மோடு இருந்தாலும் சரி, அதை ஒரு சில விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த ஐம்புலன்களையும் நம்ம உபயோகப்படுத்துறதும் உண்டு. இப்போ ஒரு சுவையை நம்ம சுவையை கட்டுப்படுத்த வேண்டும், உணவை கட்டுப்படுத்தணும்னு நம்ம நினச்சி உணவை கட்டுப்படுத்துவோம். அதாவது அதாவது ஜீவன்களுக்கு துன்பமில்லாத உணவினை நம்ம உபயோகப்படுத்துகிறோம், அந்த உணவை சாப்பிட்றோம், அதை தயார் செய்கிறோம் அப்படின்னா அது சம்யமம். ஏன்னா அது புலனடக்கத்துக்கு, உயிர்களுக்கு பிராணிவதையை தவிர்ப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த விஷயம். அதிலே கூட என்ன செய்வோம், ஒரு சில உணவுகளை சுவையாக சமைத்து சாப்பிடுவாங்க. அதுக்கு பிற உயிர்களுக்கு அதனால் இன்னல் இருக்காது, ஆனாலும் அந்த உணவு மீது விருப்பம் இருக்கும் செய்கிறவங்களுக்கு. அப்போ அது முழுமையான சம்யமம் இல்லை இருந்தாலும் கூட அது சராக சம்யமம். ராகம் என்றால் விருப்பம், சாராகம் என்றால் விருப்பத்தோடு கூடியது, விருப்பத்தோடு கூடிய புலனடக்கம். அடக்கம் இருக்குது, முழுமையாக இல்லை. ரெண்டாவது அதே போல் சம்யமம், சம்யமம் அசம்யமம், அது ரெண்டும் சேர்ந்ததான் சம்யமம். இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய புலனடக்கத்தும் இதில் தெரியும். துறவரத்தில் இருக்கிறவங்க முழு சம்யமம் உடையவர்கள், சம்யமமும் இருக்கும் அசம்யமும் இருக்கும், புலனடக்கமும் இருக்கும், புலனடங்காத ஒரு நிலையும் அதிலே காணப்படும். அதுதான் நம்ம ஆசைப்பட்டதை சிலவற்றை அந்த புலனடக்கத்தை மீறி செய்து கொள்வோம். அவ்வாறு இருப்பதை அசம்யமம் என்று கூறுவோம். ஆனாலும் அவருக்கு பிற ஜீவன்களுக்கு இம்சை தராத வகையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் நம்முடைய ஐம்புலன்களையும் கட்டுப்பாட்டிலே கொண்டு வைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமானது அவருக்கு இருக்கும். அந்த செயல்பாட்டிலும் இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லறத்தாருடைய நிலையை தான்
சம்யமம் என்று கூறுவார்கள். அகாம நிர்ஜரை, இதை சென்ற பதிவிலே நம்ம 2 பதிவுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். கட்டாயத்தின் பேரில் நிர்ஜரை நடக்கிறது. ஒரு சிறையில் இருக்கக்கூடிய கைதி எப்படி சுகங்களை அனுபவிக்க முடியாமல் போய் அதனால் அவனுடைய வினை தானாகவே நிர்பந்தத்தால் கழிந்து விடுகிறது என்ற விளக்கத்தை பார்த்தோம். அது 3ம் இந்த சம்யமத்தில் அடங்கும். சராக சம்யமம், சம்யமம், அகாம நிர்ஜரை, இந்த 3ஐயும் சம்யமாதி என்ற அந்த ஒரு வார்த்தைக்கான விளக்கம். அதே போல் சாந்தி என்றால் கோபம் முதலே கஷாயங்கள் இல்லாத நிலை தெரியும், அமைதியாக இருக்குன்னு. சௌச்சம் என்றால் சுத்தம், தூய்மை. அந்த தூய்மை எதனால் வரும்னா கடும் பற்று இல்லாமை. பற்று இருக்கும், ஆனால் அது கடும் பற்றாகவும் அதிக ஆசை இல்லாத நிலையில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி குணங்களை எல்லாம் ஒருவர் கொண்டிருந்தால் அவருக்கு சாதா வேதனீயமாக வினையானது சேரும். இவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பண்புகளாக இருக்கும். இந்த நல்ல பண்புகளை கடைபிடித்தால் சாதா வேதனீய கர்மமானது சேரும். இவ்வாறு சேருகின்ற அந்த வினை தான் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஆன்மா செய்வது கிடையாது. கம்மேஹிம் து அண்ணானி கிஜதீனானி தஹேவ கம்மேஹிம் சுவா விஜ்ஜதி ஜக்கா விஜ்ஜதி தஹேவ கம்மேகம். கம்மே என்றால் பிராகிருத மொழியில், இது சமயசாரம் தெரியும் உங்களுக்கு. அந்த தத்துவ சூத்திரம் சமஸ்கிருதம். இந்த பிராகிருதத்திலே கம்மம் என்றால் கர்மம், அதாவது வினை. அந்த வினை தான் அஞ்ஞானியாகவும் ஞானியாகவும் ஆக்கிறது ஒரு உயிரை. அண்ணானி கிஜதி நாணி தகேவ கம்மேகம். அதே தான், அந்த நாணியாக ஆக்குவதும் அதே கர்மம்தான். அந்த கர்மம்தான் சுவா விஜதி ஜக்கா விஜதி. அதுதான் உறக்கத்தையும் கொள்கிறது, விழிப்பையும் பெறுகிறது. உறக்கம் என்றால் என்னென்னா ஒரு விழிப்பில்லாத தன்மை. ஒரு செயலை செய்கிறோம், அது நல்லதா கெட்டதானே தெரியாமல் செய்கிறோம்னா அது உறக்கம், நித்ரா என்று கூறப்படுகின்ற வினை. அதே போல் விழிப்பு, அதை தெரிந்து அதை தவிர்ப்பது. இது 2த்தையும் செய்யக்கூடியது நம்முடைய உயிர் அல்ல, அந்த வினை என்று இதிலே நமக்கு குறிப்பிடுகிறார். அந்த வினையின் விளைவாகத்தான் இதெல்லாம் நடக்குது. அதே வினையின் விளைவாக 333வது காதையில் சமயசாரம் கூறுவது, கம்மேகும் சுஹா விஜயி துக்கா விஜயி தகேவ கம்மேஹிம் யாமிச்சத்தம் ஜிஞ்சயி நிஜயி அசஞ்சமம் சேவ. கர்மம்தான் சுகா விஜதி, சுகத்தை தருகிறது. துக்கா விஜதி, அது துன்பத்தை தருகிறது, துக்கத்தை தருகிறது. அதேதான் அந்த கர்மம்தான் மிச்சத்தம், மித்யாத்துவம் என்ற அறியாமையை உண்டாக்குகிறது. நிஜயி அசஞ்சமம், அந்த ஒழுக்கமற்றதாக, புலனடக்கம் இல்லாததாக, சஞ்சமம் இல்லாததாக மாற்றுகிறது. இவை எல்லாம் வினையினுடைய விளைவுன்றதை நமக்கு குந்தகுந்தாச்சாரியார் தெளிவுபடுத்துகிறார். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதாவது துக்கம் சுகம் 2ம் நாம் கட்டிக்கொண்ட வினையால் வருவது. அதற்கு தான் இந்த காதைகளை உதாரணமாக நாம் எடுத்து பார்க்கிறோம். 334வது காதையிலே கூட அதை சொல்கிறார். கம்மேஹிம் பமாடி ஜயி ஒட்டம ஹோ சாவி திரியலோயம் ய கம்மேஹிம் சேவகிஜயி சுகம் ஜித்தியம் கிஞ்சி. சுகம்னா சுகம் அசுகம், சுகம் துக்கம். இந்த சுகம் துக்கம் எங்கே ஏற்படுகிறதுனா இந்த வினையின் காரணமாக நாம் உட்டம ஹோவி சாய், அதாவது உட்டமன மேல் உலகம், அதே போல் கீழ் உலகம் நரகம், திரியலோகம்னா விலங்கு பிறவி. அந்த 3 பிறவிலையும் இப்போ மனித பிறவியில் நம்ம இருக்கிறோம், அதனால் அதை விட்டுட்டார். நம்ம தேவகதியில் பிறப்பதாக இருந்தாலும் சரி, நரககதியிலே பிறப்பதாக இருந்தாலும், விலங்கு கதியிலே பிறப்பதாக இருந்தாலும், அதை எது செய்கிறது என்று சொன்னால் நீங்கள் கட்டிக்கொண்ட வினைதான், நாம் கட்டிக்கொண்ட வினைதான் செய்கிறது. அந்த வினையால் இந்த 3 பிறவியில் பிறக்கிறோம். இந்த 3 பிறவியில் நம்ம இருக்கிற பிறவியும் சேர்த்து 4 பிறவியிலும் கூட சுகமும் அசுகமும் உண்டாகிறது, துக்கமும் இன்பமும் நிச்சயமாக உண்டாகிறது. காரணம் என்ன? அந்த வினையினால் பிறவியில் இருக்கிறதால் தான். அந்த பிறவியை நீக்கிட்டோம்னா பிறவி கடந்த நிலை,
பிறவி பெருங்கடலை கடந்து விட்டோம் என்று சொன்னால் அப்போது இன்பம் துன்பம் இரண்டும் கிடையாது. அது அவ்யாபாதத்துவம் என்று சொல்வார்கள். வேதனைய கர்மம் அழிந்தால் கிடைக்கக்கூடியது அவ்யாபாதத்துவம். நிலையற்ற இன்பம் என்று சொல்வார்கள், நிலையற்ற சுகம் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு துன்பம் இருந்தால்தான் சுகம் என்றால் என்னவென்றே தெரியும். அதனால் ரெண்டும் இல்லாத நிலை தான் அவ்யாபாதத்துவம் என்று சொல்லக்கூடியவை. அதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இது இறுதியாக இந்த விஷயத்தை வராரு. ஜம்ஹா கம்மம் கோவயி கம்மம் தேஹி ஹரந்தி ஜம்கிஞ்சி தம்ஹாவு சவ்வஜீவாஹா அகாரயா ஹூந்தி ஆவண்ணா. காரணம் அகாரணம், அகாரையா என்ற அந்த வார்த்தை சொல்கிறார் பாருங்க. காரணம் என்றால் காரையா, காரையா என்றால் காரணம், அகாரை என்றால் காரணம் இல்லை. எது காரணம் இல்லை? உயிர் காரணம் இல்லை. வினை செய்கிறது. கம்மம் குவ்வையி, வினை செய்கிறது. கம்மம் தான் ஹரந்தி, அதுதான் கொடுக்கிறது. என்ன? நல்லதையோ கெட்டதையோ இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுப்பது வினை. அதைத்தான் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கிறார். இதனால் இவற்றுக்கு உயிர் காரணம் ஆகாது, ஆன்மா காரணம் அல்ல. எது காரணம் என்றால் வினை, கட்டிக்கொண்ட அந்த மோகனிய அந்த வேதனைய வினை. அந்த வேதனைய வினையை உயிர்கள் சம்பாதித்து கொள்வதன் விளைவாக இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது. இந்த இரண்டுமே நிலையானதல்ல, அவை கற்பனையானவை. ஏன் கற்பனையானவை என்று சொன்னால் அது அந்த ஆன்மாவினுடையது அல்ல, அது அந்த வினையினுடைய விளைவாக வரக்கூடியது. அது எதுவுமே நிரந்தரமானது அல்ல. யாராவது ஒருத்தர் இன்பமாக இருந்துகிட்டே இருக்கு கடைசி வரைக்கும் முடியுமா? இல்லை. அதே துன்பத்திலேயே கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இருக்குல்ல, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு சிறு இன்பத்தையாவது நடுவில் அனுபவிச்சுட்டு போகிறாங்க. அளவு தான் மாறுமே தவிர இந்த இன்பமும் துன்பமும் மீண்டும் மீண்டும் வரும். அதற்கு காரணம் நாம் ஈட்டிக்கொண்ட அந்த வேதனைய வினை அல்லது பொதுவான வினைகள் அதற்கு காரணமாக அமைகின்றன. வாசனா மாத்திரமே வைத சுகம் துக்கம் ச தேகினான். வாசனா என்றால் கற்பனை அல்லது அந்த பிரம்மை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம். அதுதான், அது மாத்திரம்தான் காரணம். எதுக்கு? துக்கம் சுகத்துக்கு. ததாகி உத்வஜேத்யதே போகா ரோகா இவாபதி. போகம் என்று நாம் எதை நினைக்கிறோமோ அதுதான் ரோகம். ரோகம் என்றால் நோய், துன்பம். போகம் என்று நாம் நினைப்பதே நமக்கு அது நோயாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த போகம் முடிந்தவுடன் துன்பமானது ஆரம்பிச்சிடும். அது ஒரு நோயாக, இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அது ஒரு ரோகம்தான் என்று இந்த காதையிலே நமக்கு பூஜ்யபாதர் தெரிவிக்கிறார். கொஞ்சம் உச்சநிலையில் இருந்தாலும் நம்ம அதை கற்பனை செய்து கொள்ளவும் சில நூல்கள் வழியாகவும் இவற்றை நாம் விளங்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்ப துன்பங்களுக்கான விஷயங்களை இதிலே கூறுகிறார். மேலும் கூட வருகின்ற காதைகளிலே அவர் கூறுவார். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை பார்த்து கொள்ளலாம். எனவே இந்த இஷ்டோபதேசம் என்ற இந்த நூல்களின் மூலமாக நாம் ஆகம கருத்துக்களை பிற நூல்களிலே உதவியோடு நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இதற்கும் தாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. சில வீடியோக்கள்லாம் 100 வியூஸ் கூட போயிருக்கு. உண்மையிலே அது மகிழ்ச்சி தரக்கூடியது. இன்னும் தொடர்ச்சியாக வருகின்றதை நீங்கள் அடுத்தடுத்து பார்த்து வருகிறீர்கள். ஒரு நாள் 2 நாள் கடந்தாலும் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை, அதை கேட்கிறீர்கள் என்பது நமக்கு தெரியுது. இப்போ சென்ற பதிவில் ஒரு 2 இடத்துல தவறு நிகழ்ந்தது. அதாவது சௌதர்ம ஈசான கல்பத்தினுடைய அந்த தேவர்களுடைய அதிகபட்சமான ஆயுள் 2 கடற்காலம். நான் 1 கடற்காலம் என்று அதில் பிரிண்ட்டு அந்த இதில் டைப் பண்ணிட்டேன். அந்த 1 கடற்காலம் ஒன்று. அடுத்ததாக லௌகாந்திக தேவர்களில் அந்த பிரம்ம கல்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்களில் லௌகாந்தி தேவர்களுடைய அறிவை பற்றி சொல்லும்போது 14 ஆகமங்கள் என்று டைப் பண்ணியாச்சு. தவறா ஆகமங்களே மொத்தம் 12 தான், பூர்வங்கள் தான் 14. அதை மாற்றி டைப் பண்ணி அந்த பூர்வம் 12வது அங்கத்திலே அடங்கிடும். அதனால் 12 அங்கங்களையும் அறிந்தவர்கள் என்று அதில் திரித்து வாசித்து கொள்ள வேண்டும். சௌதர்ம ஈசான கல்பத்தினுடைய அதிகபட்ச ஆயுள் 2 கடற்காலம் மற்றும் லௌகாந்திக தேவர்களினுடைய
அந்த ஞானமானது 12 அங்கங்களையும் முழுமையாக அறிந்திருத்தல் என்ற அந்த திருத்தங்களை செய்து கொள்ளுமாறு தங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருவதற்கு நன்றி. நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். அதே நேரத்தில் வினாக்கள் இருந்தால் அதில் எழுப்புங்கள். அதில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். முடிந்தவர்கள் அந்த பதிவினை விரும்பினால் அதற்கு லைக் என்ற அந்த பட்டனை தட்டிங்க என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். ஜெய் ஜினேந்திரா.